ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் எக்கானமி சிலபஸில் 5 இயர் பிளான்ஸ் இன் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களோட பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1951லேருந்து 2017 வரைக்கும் 12 5ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த 12 5ஆண்டு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி செவரல் டிஸ்கஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி இந்தியன் எக்கானமிக்கான பிளானிங்ஸை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் கருத்து பார்த்தீங்கன்னா 1935ல் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவரால் ஒரு புத்தகமாகவே வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு நான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த புத்தகத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கானமி இன் இந்தியா, இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் அவரால் வெளியிடப்பட்டிருக்கும். தென் அகைன் பார்த்தீங்கன்னா 1938ல் நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has a plan for creating the நேஷனல் பிளானிங் கமிஷன், தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அந்த டைம் இருந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால அவரால் ஃபர்தராக அந்த நேஷனல் பிளானிங் கமிஷன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருந்திருக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ 1940ல் பார்த்தீங்கன்னா தென் அகைன் நமக்கு பாம்பே பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்தால் இந்தியன் எக்கானமி ஒரு நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க, அதாவது மும்பை சேர்ந்த 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கான ஒரு லாங் டேர்ம், அதாவது 15 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன பிளான் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நமக்கு 5ஆண்டு திட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்தியாவில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் திட்டமிடலாம் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்களாக பார்க்கப்படுது. ஸோ ஒன்ஸ் 1940ல் பாம்பே பிளான் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், நமக்கு 1944ல் பார்த்தீங்கன்னா எஸ்.என். அகர்வால் அப்படிங்கிறவர் நமக்கு காந்தியன் திட்டம், அதாவது காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார். விவசாயத்துடன் கூடிய நம்மளுடைய கிராமப்புற மேம்பாடு, ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு. தென் அகைன் 1945ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்.என். ராய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருப்பார். தென் அகைன் 1950ல் பார்த்தீங்கன்னா ஜே.பி. நாராயணன் சொல்லிட்டு இவர் நமக்கு ஃபைனலாக சர்வோதயா திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடியும் அந்த காலகட்டங்களையும் நமக்கு நம்மளோட இந்தியன் எக்கானமியை எப்படி நம்ம ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி தான் பிரிட்டிஷ் பீப்புள் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியிலேருந்து எப்படி நம்ம சேஞ்ச் ஆகி நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம், இதனால என்ன மாதிரியான க்ரோத் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நிறைய எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க. இதன் அடிப்படையில் ஃபைனலாக தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950ல் பிளானிங் கமிஷன் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அப்போ திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் 1951ல் நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ முதலாவது 5ஆண்டு திட்டம் நமக்கு 1951ல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ அதிலிருந்து தொடர்ந்து தான் நமக்கு என்ன இருக்கும், நிறைய 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது 12 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அது என்னென்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருந்துச்சு, அதோட டார்கெட் அச்சீவ் பர்சன்டேஜ் எப்படி இருந்துச்சு, சேர்மன் வைஸ் சேர்மன் யார் இருந்தாங்க, நம்ம எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம அதில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு தெரியணுங்க. ஸோ என்ன ரீசனுக்காக நமக்கு 5ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நோக்கி நம்மளோட செயல்பாடுகள் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பாருங்க, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா எதனால நம்ம அக்ரிகல்ச்சரை ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானாக வச்சோம்? ஆக்சுவலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு 1948லேயே நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்தியன் எக்கானமி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான பொருளாதார பிளானிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெஹ்ருவினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக ரோலை ப்ளே பண்ணியிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காகவும் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறைய விஷயங்களை நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிஞ்சிருப்பார். இதுவே நீங்கள் காந்தியை அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவர் முழுக்க முழுக்க ரூரல் எக்கானமி பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்பாருங்க. அப்போ கிராமப்புறத்தினுடைய தேவையை தான் பூர்த்தி செய்யணும். அப்போ ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காந்தியினுடைய கருத்துக்கள். பட் நமக்கு
ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானினுடைய அப்ஜெக்டிவ் நம்ம அக்ரிகல்ச்சராக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ரீசன்னால நம்ம அக்ரிகல்ச்சரை வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹி ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மக்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நாம் என்ன பண்ணி தரணும்? ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி தரணும். இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி இருந்ததன் அடிப்படையில் பிரிட்டிஷ் பீப்புள் நம்மக்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, நிறைய டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமானது லேண்ட் டேக்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடப்பட்டதன் வாயிலாக கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ லேண்ட் டேக்ஸ் மூலியமாக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணான், நம்மகிட்ட இருக்கிற எல்லா வளங்களையுமே பிடுங்க ட்ரை பண்ணான். சரிங்களா? அப்போ என்ன மாதிரியான நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அவன் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணானோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டேக்ஸுங்கிற நேம் வச்சு தான் அவன் கூப்பிட்டான். சரிங்களா? ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானில் கொண்டு வரப்பட்டதுன்னா, அவன் லேண்ட் டேக்ஸ் போடுறான் அப்படின்னா நமக்கு லேண்ட் மூலிமா என்ன தான் நம்ம பண்ண முடியும்? விவசாயம் அப்படிங்கிறத தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ விவசாயம் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்குபேஷனாகவும் இருக்கும். இன்றைக்குமே இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள்ஸ் டிபெண்டிங் அக்ரிகல்ச்சர் ஆஸ் தர் ஆக்குபேஷன். அப்போ இவ்வளவு மக்கள் ஆக்குபேஷனை அக்ரிகல்ச்சரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் ஏன் வச்சோம் அப்படின்னா, வி டோன்ட் ஹாவ் எனி அதர் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ஏன்னா இருந்த வளங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களால் என்ன பண்ணப்பட்டுருச்சு? கொள்ளையடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ நம்மக்கிட்ட என்ன மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have only land. இந்த லேண்டை எடுத்துகிட்டு போக முடியல. எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருச்சுன்னா அதையுமே என்ன பண்ணியிருப்பாங்க? எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் லேண்ட் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. ஸோ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்பட்டது. சரியா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு வைக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லேண்ட் ரிசோர்ஸஸை வச்சு we can easily go for the agriculture as the objective. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு புது விஷயத்த உருவாக்கி அதன் மூலிமா நம்ம திரும்ப லேர்ன் பண்ணி அதை ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம கொண்டு போகும்பொழுது நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானாக நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இதுவே செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 1956 to 1961 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்மளுடைய அல்டிமேட் ரோலாக இருந்திருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன சொல்லிடுவாங்க? இந்தியன் எக்கானமி வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு அ மிக்சட் எக்கானமி அப்படின்னு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸே நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக சுதந்திரம் வாங்கின உடனே என்ன எக்கானமியாக இருக்க போகிறோம்? மிக்சட் எக்கானமி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. பட் நம்மளுடைய செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1956 தான் நமக்கு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி முழுக்க 5 இயர் பிளானை பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க நாம் என்ன தான் பண்ண போகிறோம்? இண்டஸ்ட்ரீஸை தான் கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக எல்லா இடங்கள்லையுமே நம்மளால் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர முடியுமா? எல்லா இடங்கள்லையுமே நம்மளால் அக்ரிகல்ச்சரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம பண்ண முடியாது. அப்போ இந்தியாவினுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையுமே, அதாவது டோட்டலாக we have a 2.4% அப்படின்னு பார்க்கலாம் மொத்த லேண்ட் ஏரியா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கணக்கெடுத்தா. அப்படி பார்க்கும் பொழுது இதில் நமக்கு மேஜரான 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் நமக்கு ஹிமாலயாஸ் வரும், கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் வரும், இந்தியன் டெசர்ட்ஸ் வரும், கோஸ்டல் பிளைன்ஸ் வரும், அதே மாதிரி நமக்கு ஐலாண்ட்ஸ் வரும், அதே மாதிரி பெனின்சுலார் பிளாட்டியூஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அப்போ எல்லா இடங்களையுமே நம்மளால் விவசாயத்தை கொண்டு வர முடியுமா? எல்லா இடங்கள்லையுமே நம்மளால் அக்ரிகல்ச்சரை பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானில் எல்லா இடத்துலையும் அக்ரிகல்ச்சரை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அக்ரிகல்ச்சரை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா we have a different physiographic divisions. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது? எந்தெந்த இடங்கள்லாம் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுது இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கான ரா மெட்டீரியல்ஸ், ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிறத நம்ம ஒரு செகண்டரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ ரா மெட்டீரியல்ஸில் இருந்து நமக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறது தான் இண்டஸ்ட்ரீஸினுடைய நோக்கமே. அப்போ
இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் செக்டர். அப்போ எந்த இடத்துல நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதோ, எந்த இடத்துல நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ, அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு நியர்பைல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ இண்டஸ்ட்ரி. ஸோ செகண்ட் 5 இயர் பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஐடென்டிஃபைடு த ரிசோர்சஸ். ஸோ நமக்கு என்ன மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன மாதிரியான ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொண்டு வர முடியும், அப்போ என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி நாம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக தொழிற்துறைகளினுடைய வளர்ச்சிக்காக, இண்டஸ்ட்ரியல் growthக்காக போடப்பட்ட செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவே உங்களோட தேர்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் we have a heavy and basic industries as well as we have concentrated on the agriculture. அப்போ கனரக மற்றும் அடிப்படை தொழிற்சாலைகள் சார்ந்தும் நமக்கு 3வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயத்திற்கும் 3வது ஐந்தாண்டு திட்டம் போடப்பட்டது. பட் இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா தேர்ட் 5 இயர் பிளான் 1961 இருந்து 1966 சொல்லியிருப்போம். ஆனால் ஃபோர்த் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 69. அப்போ இந்த தேர்ட் 5 இயர் பிளான் அப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் 2 important wars. அப்போ 2 மிக முக்கியமான போர்களை சந்தித்த அடிப்படையில் இந்தியா சீனா வார் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் வார். அப்போ இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்பட்ட பஞ்சம், அப்போ டிராஃப்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ப்ளஸ் நமக்கு நம்மளோட விவசாய பொருட்களினுடைய உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போன காரணத்தினால மக்களினுடைய உணவு தேவைகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த நம்மளுடைய 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்பட்ட இந்த பல பிரச்சனைகளின் காரணமாக தான் நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 to 1969 இந்த பீரியடை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா we have announced that this is declared as a plan holiday, திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். தென் அகைன் ஃபோர்த் 5 இயர் பிளான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த தேர்ட் 5 இயர் பிளான் நமக்கு ஒரு ஃபெயிலியரான பிளானாக அமைஞ்சிருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு ஃபுட்டு தான். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த தேர்ட் 5 இயர் பிளானுக்கு நடுவுலையே they have implemented the green revolution. ஸோ MS சுவாமிநாதன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அவரினுடைய பங்களிப்பின் காரணமாக நம்ம என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்களினுடைய உணவு தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான கோலாக இருந்துச்சு. ஸோ 1965 நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு கிட்டத்தட்ட 1960ஸ்லேயே இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஹை யீல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க பைலட் ஸ்டடி மாதிரி. அது நமக்கு நல்ல அவுட்புட்டை கொடுத்ததுனால 1965 என்ன பண்ணுறாங்க, கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் 5 இயர் பிளானில் ஏற்பட்ட பிரச்சனைகள். ஸோ அப்போ ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் தேர்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவாக இருந்திருக்கும். இதுவே நீங்கள் ஃபோர்த் 5 இயர் பிளான் போனீங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது உணவு உற்பத்தியில் தன்னிறைவை பெறுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபோர்த் 5 இயர் பிளானினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் மக்களிடம் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்போ மக்களுக்கான உணவு தேவையை நம்ம உருவாக்கி தருதல் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால உணவு உற்பத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி அடையணும் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் 5 இயர் பிளானினுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோர்த் 5 இயர் பிளான் டைமில் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 1969 14 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு பை ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அப்போ 14 வங்கிகள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, தேசியமயமாக்கப்பட்டிருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஃபோர்த் 5 இயர் பிளான் பற்றின இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் 5 இயர் பிளான். ஸோ இந்த ஃபிஃப்த் 5 இயர் பிளானை நம்ம கரிபி ஹட்டாவோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஃபிஃப்த் 5 இயர் பிளானினுடைய நோக்கம். அப்போ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே நமக்கு பிரச்சனை இருந்திருக்குது, அவங்க கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் அடி வாங்கினதுனால தான் நம்ம என்ன பண்ணாங்க, பிளான் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த பிளான் ஹாலிடே அப்படின்னா திட்ட விடுமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா we need more amount of the money இல்லைங்களா. அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ப்ளஸ் உணவு பிரச்சனை இருந்த காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளான் ஹாலிடேங்கிறதே டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட மணி இஷ்யூஸ் இருந்ததுனால தானே பிளான் ஹாலிடே டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ சேம் ப்ராப்ளம் நமக்கு மக்கள்கிட்டையும் இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கிட்ட தான் என்ன பண்ணப்படுது, மக்களினுடைய நிலை சார்ந்த விஷயங்கள் பற்றி யோசிக்கப்படுது. அப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நோக்கமாக இருந்ததுனால தான்
1975 தான், அதாவது 5th 5-year பிளான்ல தான் முதல் விஷயம் வறுமை ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக நமக்கு 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்மளோட இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போ வறுமை ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள் இதற்கு பின்னாடி தான் நமக்கு என்ன ஆரம்பிக்குது, ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ எந்த அளவுக்கு மக்களினுடைய வறுமையை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு பல திட்டங்களை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ அதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்பட்டுச்சு, கிராமப்புறங்களில் உள்ள வறுமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே நமக்கு நடைமுறையில் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இந்த 1975க்கு பிறகு தான் நமக்கு ஒவ்வொரு திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு நமக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, நமக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்கிட்டே இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா 1980-85, இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதே மாதிரி சோஷியல் இன்இக்வாலிட்டியை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ 5th and 6th பார்த்தீங்கன்னா முழுக்க வேலைவாய்ப்பு பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத சரி பண்ணணும், மக்களுக்கு இருக்கக்கூடிய பாவர்ட்டியை குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு 5th and 6th 5-year பிளான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுங்க. இதுவே நீங்க 7th போனீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் காமனா ஃபுட், ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உணவு, வேலை மற்றும் உற்பத்தி. சரிங்களா? ஸோ இந்த 7th 5-year பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது ஆக்சுவலாக 1990. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th 5-year பிளான் எண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டத்தில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆனிச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 40 years 1951 1990 வரைக்கும் எந்த ஃபாரின் கண்ட்ரிஸையுமே பெருசாக நம்ம என்ன பண்ணல, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையோ நம்மளோட பிஸ்னஸ்லையோ நம்ம விடலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் என்ன ஆகிடக்கூடாது, நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச அனுபவமே நிறைய இருந்ததுனால நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணல, ஃபாரின் கண்ட்ரிஸை பெருசாக டிபெண்ட் பண்ணல. ஸோ எம்என் ராய் சொன்ன மாதிரி நம்மளோட கன்சம்ஷன் லெவலில் நாமளே இது பண்ணிக்கலாம், நம்ம மக்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாக்குள்ளேயே நம்ம சில எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃப்ரேம் பண்ணோம். பட் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நமக்கு எடுத்து கொடுக்காதனால தான் 1991 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு எல்பிஜின்னு ஒன்று வந்திருக்கும். அப்போ 1990க்கு பிறகு 1990-91 அண்ட் 91-92 அப்படிங்கிறத ஆண்டு திட்டங்கள், ஆனுவல் பிளான்ஸாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பீரியடுக்கு நடுவில் தான் நமக்கு எல்பிஜி நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ எல்பிஜி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ உள்ளே வரப்போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரப்போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி அவன் என்ன பண்ணான், தே ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. அப்போ நம்மளுடைய மக்களுக்கான வளம் அப்படிங்கிறது எதுவும் வீணடிக்கப்படக்கூடாது, மக்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாடக்கூடாதுன்னு தான் நம்மளோட 8வது 5ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? தென் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி இன்ட்ரோடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஒரு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பூம் ஆணுச்சு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போ எந்த அளவுக்கு இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவுலலாம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இங்கே இந்த 78லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோலிங் பிளான் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1992க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 5-year பிளான்ஸினுடைய க்ரோத் பாருங்கள், அப்படியே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடைசி வரைக்கும் போயிருக்கும். அப்போ ஃபாரின் கண்ட்ரிஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த ஒரு க்ரோத் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ நம்மளுடைய 8th 5-year பிளானுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். தென் அகைன் 9th பாருங்க, க்ரோத் வித் ஈக்குவிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போ வளர்ச்சி, சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி. அப்போ ஒவ்வொரு டைம்ல நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு வரோம். ஸோ 2002-7 பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிலையான வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே 11வது 5ஆண்டு திட்டம் பாருங்க, டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். தென் அகைன் 12th 5-year பிளானும் ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுவே 12th பாருங்க, விரைவான, அதிகமான மற்றும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 12 5ஆண்டு திட்டங்களுக்கும் நமக்கு நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 12வது 5ஆண்டு திட்டம் தான் நமக்கு முடிவு பெறாத ஒரு 5ஆண்டு திட்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2014 என்ன பண்ணிட்டோம், நம்ம பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணதுனால இந்த 5ஆண்டு திட்டமும் என்ன பண்ணிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கடைசி 5-year பிளான் தான் நமக்கு முடிவு பெறாத ஒரு 5ஆண்டு திட்டமாக 2014 பாதியிலே நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் இதற்கு மாற்றாக என்ன அமைப்பு வந்துச்சு,
நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் we discuss about the target and achieved percentage of the 5-year plan. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் 5-year plan பாருங்க 2.15 நமக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. அச்சீவ்ட் பார்த்தீங்கன்னா 3.6. அப்போ இது சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a very less target, so we achieved lot. அவ்வளோதான் விஷயம். அப்போ டார்கெட்டே நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதுவே செகண்ட் 5-year பிளான் பாருங்க 4.5. ஆனால் ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட டார்கெட் எவ்வளோ? 2.15 தான். அப்போ அதிக டார்கெட் வச்சு நம்மளோட அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால டார்கெட்டே என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் 2.15 தான் வைக்கிறாங்க. பட் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்குது 3.6. இதுவே நீங்கள் செகண்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா 4.5% டார்கெட் வச்சு கிட்டத்தட்ட 4.3% நமக்கு டார்கெட் வந்திருக்குதுங்க. அப்போ அச்சீவ் பண்ணுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் நம்ம அதிகப்படியான ஒரு க்ரோத்தை நம்மளால் அடைய முடிஞ்சுது. ஏன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ செகண்ட் 5-year பிளானினுடைய அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது. இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம்காக நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் 5-year பிளான் பீரியடுக்கு பிறகு பல இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும். பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேஷனாக இருந்துச்சு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக we are very much trained, பட் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக போகும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அவுட்புட்டுங்கிறது இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே இருந்திருக்கும். இண்டஸ்ட்ரீஸை எப்படி மேனிபுலேட் பண்ணுறது, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம அதை ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒர்க்கை டிசைட் பண்ணி கொடுக்கறது அப்படின்ட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும். பட் we sorted out all the difficulties and various types of industries was created during the second 5-year plan. சரிங்களா? ஸோ அப்போ அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக தான் அமைஞ்சுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் இது நியர்பை சக்ஸஸ், நல்ல சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். இதுவே தேர்ட் 5-year பிளான் பாருங்க 5.6 டார்கெட் வச்சிருந்தோம். பட் we achieved only 2.8. This was due to the various types of reasons that we had already discussed. ஸோ வார் நமக்கு வந்திருக்கும், அதே மாதிரி பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் 5-year பிளான் 5.7 வச்சு 3.3 தான் நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். தென் அகைன் ஃபிஃப்த் 5-year பிளான் பாருங்க 4.4 வச்சு 4.8. அப்போ இது ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ் மாதிரி தெரியும் 4th 5th. ஆனால் இது பெரிய கிராண்ட் சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த சென்ஸ் வேல்யூ வைஸ் பார்த்தா ஓகே தான். பட் நமக்கு 5th 5-year பிளானும் 6th 5-year பிளானும் it was not created for all the peoples of the India. அப்போ இது முழுக்க பாவர்ட்டி அப்புறம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யாரெல்லாம் இந்த பாவர்ட்டி லைன் கிட்ட வந்தாங்களோ அவங்க தான் நம்மளோட டார்கெட்டட் பீப்புள்ஸ். அப்போ நம்மளோட டார்கெட்டட் பீப்புள்ஸே ரொம்ப லோ லெவல் பீப்புள்ஸ், அதாவது லோ நம்பர்ஸில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கும், அவங்களோட தேவையை ஈஸியாக நம்மளால் பூர்த்தி செஞ்ச முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால தான் நமக்கு என்னாச்சு, க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 7th 5-year பிளான் கிட்டத்தட்ட 5% டார்கெட் வச்சு நீங்கள் அச்சீவ்டு 6%. அடுத்தது பாருங்கள் 8th 5-year பிளான். ஸோ இதுதான் நம்ம ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எல்பிஜி. அப்போ எல்பிஜிங்கிற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு நமக்கு எவ்வளோ க்ரோத் வந்திருக்குது நம்ம பார்க்கும் பொழுது 5.6 டார்கெட் வச்சு டார்கெட் பாருங்கள் 6.8. அப்போ 9th பாருங்க 7.1 டார்கெட் வச்சு 6.8 வந்திருக்குது. 10th பாருங்க 8.1 வச்சு 7.7. அப்போ 11th 9 வச்சு 8 வந்துச்சு. தென் அகைன் 12 பார்த்தீங்கன்னா 9 வச்சு 8 வந்துச்சு. பட் இது நமக்கு கம்ப்ளீட் ஆகாததுனால நாம் எதிர்பார்த்தது 8 கிட்ட வந்திருக்கலாம், அதாவது நாம் எதிர்பார்த்த 9க்கு மேலே வந்துருன்ட்டு. பட் நமக்கு அது பாதியிலே நின்ற காரணத்தினால அவங்க கால்குலேட் பண்ணதன் அடிப்படையில் ஒரு 8 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இது எக்ஸாக்டான வேல்யூவாக நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் நம்மளுடைய சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மேன். ஸோ ஃபஸ்ட்டு 5-year பிளானை பாருங்கள், நமக்கு நெஹ்ரு தான் சேர்மேனாக இருந்திருப்பார். தென் ஃபஸ்ட்டு 3த்துக்கு நெஹ்ரு, தென் அகைன் 3த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, தென் ஒரே ஒரு பிளானுக்கு மட்டும் ராஜீவ் காந்தி இருந்திருப்பார், நரசிம்மராவ். ஸோ இந்த பீரியடு தான் நமக்கு எல்பிஜி இன்ட்ரொடக்ஷன் பண்ண பீரியடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் 2க்கு இருந்திருப்பார், மன்மோகன் சிங். பட் இவங்க எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வந்திருப்பாங்க. வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா இருந்திருப்பார். தென் செகண்ட் 5-year பிளானுக்கு பார்த்தீங்கன்னா விடி கிருஷ்ணமாச்சாரி, தென் அகைன் பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா. தென் 4th பாருங்க இந்திரா காந்தி அண்ட் காட்கில், இதை காட்கில் யோஜனான்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி 5th 5-year பிளான் இந்திரா காந்தி அண்ட் டிபி தார், இதை டிபி தார் மாடல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்திரா காந்தி அண்ட் நாராயணன் தத் திவாரி. ஸோ இந்திரா காந்தி இறந்ததுக்கு பிறகு என்ன இருக்கும்னா ராஜீவ் காந்தி என்ன பண்ணியிருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அவரு நமக்கு சேர்மேன், பிளானிங் கமிஷனுடைய சேர்மேனாக வந்திருப்பாரு. இந்த டைம் தான் நம்மளோட மன்மோகன் சிங் என்னங்கிறாரு, வைஸ் சேர்மேனாக வராரு. அப்போ
நமக்கு ரீசன்ட் டைம்ஸில் தெரிஞ்ச ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்னா மன்மோகன் சிங் தான். இப்போ ஒரு 7 இயர்ஸாக நமக்கு மூடி இருக்கிறார் இல்லைங்களா, 2014 இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி நமக்கு 2004 2014 வரைக்குமே நமக்கு மன்மோகன் சிங் தான் யாராக இருந்திருப்பாரு, பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. அப்போ அவருடைய முன்னாடி டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was worked as a vice chairman of the planning commission. அப்போ இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெற்ற நபர்கள் தான் பின்னால் என்ன இருக்கிறாங்க, நமக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, 8th நமக்கு நரசிம்மராவ் அண்ட் பிரணாப் முகர்ஜி. ஸோ இவரை நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. தென் பாருங்க அடல் பிஹாரி வாஜ்பாய், தென் ஜஸ்வந்த் சிங், தென் அகைன் அடல் பிஹாரி வாஜ்பாய், கேசி பந்த், ஃபைனலாக மன்மோகன் சிங், மான்டெக் சிங் அல்வாலியா, தென் மன்மோகன் சிங் அண்ட் மான்டெக் சிங் அல்வாலியா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட 5 இயர் பிளானுக்குமே நமக்கு சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் அப்படிங்கிறவங்க நமக்கு இருந்திருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன இருக்குன்னா 2014 நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணி நிதி ஆயோக் கொண்டு வந்ததுனால நிதி ஆயோக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு 2014 மேலே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நம்மளோட பர்சன்டேஜஸ் அண்ட் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன். So that's all about the planning commission video. Thank you.